கற்பனை இது கடவுள் கொடுத்த அமுத சுரப்பி. மனிதனுக்கு கிடைத்த மகத்தான கருவி. மலர் பூத்த செடியில்தான் அழகு இருக்கிறது. கற்பனையுள்ள கவிதையில்தான் சாரம் இருக்கிறது. மழைநீர் இசைப்பாடுது கற்பனையில். மயில் இறகும் அழகாயிருக்கு கவிதையில். பேய்களை பெண்ணாக்குவதும் கற்பனையில். அவர்களை தேவதைகளாக வர்ணிப்பதும் கவிதைகளில். பசுமையான சோலையை கற்பனையில் காணலாம். அதில் பச்சை கிளிகள் பறப்பதை கண்களில் காணலாம். தேனீக்கள் அமர்வதை பூக்களில் பார்க்கலாம். அவை தேன் கொண்டு போவதை கற்பனையில் பார்க்கலாம். கற்பனை வரையாத சித்திரமாகும். அதை கவிதையில் வடித்துவிட்டால் வண்ணம் தீட்டிய சித்திரமாகும்.